வணக்கம் நண்பர்களே. நான் சார்லி, இலங்கை நாட்டைச் சேர்ந்த தமிழன். எனக்கு திருமணமாகி 6 மாசம் ஆகுது. வறுமையோட விளிம்புல நாங்க வாழ்க்கையை நடத்தி வந்தோம். காரணம், நாங்கள் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். வீட்டுல எங்களை யாரும் ஒத்துக்கல. 2 பேருக்குமே வேலை இல்லாம போச்சு. அப்ப எங்க தெருவுல வட்டி கொடுக்க ஒரு நபர் இருந்தாரு. அவரு பேரு குணா. வட்டி குணான்னு தான் சொல்லுவாங்க. நல்ல உயரம், மாமிச மலை போல இருப்பான். வயசு 40க்கு மேல இருக்கும். நானும் என் மனைவியும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட நேரம் அது. இலங்கையில எங்க பார்த்தாலுமே போராட்டம், பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை வேற. வேலை தலங்கள் எல்லாம் மூடப்பட்டுச்சு. அப்படி ஒரு நிலைமையில நான் குணா கிட்ட வட்டிக்கு பணம் வாங்க போனேன். குணா என்னை பார்த்து எவ்வளோ வேணும்னு கேட்க, நான் 10,000ன்னு சொன்னேன். எப்ப தருவேன்னு கேட்டான். எனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்னேன். உனக்கு எப்ப வேலை கிடைக்கிறது, என்னோட காசை நான் எப்ப திரும்ப வாங்குறது, இதெல்லாம் வராதுன்னு சொன்னா. உனக்காக யாராவது கையெழுத்து போட்டா தரேன்னா, யாராவது இருக்கிறாங்களான்னு என்கிட்ட கேட்டான். நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம், வேற யாரும் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னேன். அப்ப உன்னோட பொண்டாட்டிய கையெழுத்து போட சொல்லுன்னாங்க. ஒரு கண்டிஷன், மாதம் 1000 ரூபாய் வட்டி, அது எப்படி கொடுப்ப அப்படின்னு என்கிட்ட கேட்டான். பதில் எதுவுமே இல்லாம நான் நின்னேன். சரி, உன்னோட பொண்டாட்டி நல்லா சமைப்பாளான்னு கேட்டான். நானும் அப்படின்னு தலையாட்டினேன். அப்ப அவளை இங்க வந்து சமைச்சு போட சொல்லு, மாசம் 10,000 நான் சம்பளம் தரேன். அவன் எனக்கு எதுக்கு உதவி செய்யணும், அவன் அவ்வளோ ஒண்ணும் நல்லவன் இல்லையே. வேண்டான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். என் மனைவி ஒரு முஸ்லிம் பெண். எங்க வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு மதம் தான் காரணமே. நான் வீட்டுக்குள்ள நுழைய பரிதாவுடன் வாசலுக்கு வந்தா. நான் வெறும் கையோட வந்ததும் என்னை பார்த்து முகம் சுருங்கி போனா. என்ன ஆச்சுன்னு கேட்டா. நான் நடந்ததை சொல்ல கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம, சரி நான் அங்க வேலைக்கு போறேன்னு சொன்னா. நான் அவ முகத்தை பார்க்க, என்ன பாக்குற, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா என்ன, நான் எப்படின்னு உனக்கு தெரியும்ல, அது போதும், எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். வேலை கிடைச்சதும் நான் அங்க போக மாட்டேன். இங்க பாரு, இருந்த கடைசி பிடி அரிசி தான் போட்டு சமைச்சிருக்கேன். நாளைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடு. வா, அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வருவோம், நாளைக்கு வரேன்னு அப்படின்னு என்ன அழைச்சிட்டு போனா. நானும் அரை மனசோட அவ கூட போனேன். எங்க வீட்டுல இருந்து 10 நிமிஷம் தூரம்தான். எங்களை கண்டதும் குணா, வாடா என்ன விஷயம்னு கேட்டான். நான் நாளையில இருந்து மனைவிய வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். சரி அனுப்புன்னு பெருமூச்சு விட்டுட்டு சொன்னான். தினமும் 500 ரூபாய் தரேன். இங்க காலை 9 மணிக்கு வரணும், மாலை 4 மணிக்கு போகலாம். பகல் உணவு, மாலை டீன்னு எல்லா வேலையும் செய்யணும், சம்மதமான்னு கேட்டான். எங்க வறுமைய அவன் பயன்படுத்த நினைச்சான். அவளும் 500 ரூபாய் என்றதும் சிரிச்சுக்கிட்டே சரின்னா. பகல் இங்கேயே உண்ணலாம், ஒரு நாளைக்கு 10 பேருக்கும் சமைக்கணும்னு சொன்னான். அவளும் சரின்னு சொல்லிட்டு போனா. பொண்ணு, உன்னோட பேர் என்னன்னு கேட்டான். நசீமான்னு சொல்ல. ஏன்னு கேள்வி கேட்க முடியாது, முதலாளி சொன்னா கேட்கணும், அதனால நாங்க திரும்பிட்டோம். மறுநாள் காலை 8 மணிக்கெல்லாம் குளிச்சு தயாராகிட்டா. அங்க அவளுக்கு நடக்க போகும் கொடூரம் அப்ப அவளுக்கு புரியல. அந்த மெக்கானிக் செட் வாசல்ல நிக்க அவளை உள்ள அழைச்சான் குணா. உள்ள சென்றதும் சமையல் அறை கிடையாது. ஒரு கூரைக்கு கீழே சில சட்டிகள் இருக்க, அரிசி மற்றும் பொருட்கள் எல்லாம் ஒரு பெரிய இரும்பு பொட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்லி காட்ட அவளும் நடந்து போனா. அவளோ சமைப்பதில் குறியாக இருக்க அவளை அழைச்சு, உனக்கு இப்படி சமைக்க கஷ்டமா இருந்தா பின்னாடி ஒரு ரூம் இருக்கு, பசங்கள்கிட்ட சொல்லி கிளீன் பண்ணி தரேன்னு சொன்னான். அவளும் சரின்னு தலையாட்டி நடக்க ஆரம்பிச்சா. அன்று சமையலறையும் தயாராச்சு. வேலை முடிஞ்சு 2 சாப்பாடு பொட்டலமும் 500 ரூபாயும் பணமும் எடுத்துக்கிட்டு வந்தா. இனிமே சாப்பாடு பிரச்சனை இல்ல, எங்க கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுன்னா. இரவு மகிழ்ச்சியா உறங்கினா, பசி இல்லாம உறங்கினா அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படியே சில நாட்கள் போச்சு. சமையல் அறைக்கு குணா வருவான். கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிட்டு போவான். இப்படி இருக்க ஒரு நாள் அவன் இரவு விருந்து வைக்க போவதாக எங்க கிட்ட சொன்னான். அந்த விருந்துக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க வரப்போகதாகவும் சொன்னான். இரவு என்று நசீமா இழுக்க, ஒன்னும் கவலைப்படாத, உன் கணவனையும் வர சொல்லு, உனக்கு உதவியா இருக்கும்னா. நான் இங்க வேலை செய்யற எல்லாத்தையும் உனக்கு உதவியா இருக்க சொல்றேன்னு சொல்லி அவ கையில 2000 ரூபாய கொடுக்க அவளும் ஒத்துக்கிட்டா. நான் நினைச்சா பெரிய ஹோட்டல்ல இருந்து
உணவு வர வைக்க முடியும். ஆனா உன்னோட கைப்பக்குவம் நல்லா இருக்கு. 50 பேருக்கு சமைக்கிற வேலை தானே, நீயே செஞ்சுடுன்னு சொன்னான். அவனோட நம்பிக்கையை காப்பாத்த என்னையும் கூட்டிட்டு போனான். நான் முன்பு குடிச்சிட்டு இருந்தேன், இப்ப இல்லைன்னு சொல்ல என் கைய புடிச்சு இழுத்து உட்கார வச்சுட்டாங்க. நான் பெரிய மனுஷங்க மத்தியில நானும் உட்கார, நசீமா சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு சமைக்க போனான். அவனும் தாகத்துக்கு தண்ணி குடிச்சா. விருந்து நள்ளிரவு 1 மணிக்கு முடிஞ்சது. காலையில எப்படி வீட்டுக்கு வந்தோனே தெரியல. வேலைக்கு நேரம் ஆச்சுன்னு அவசரமா தயாராகி போனா. உள்ள அவ செல்லும் போது அங்க பணிபுரியற யாருமே இல்ல. குணா அவளை அழைச்சு, பசங்க எல்லாம் இன்னைக்கு லீவு, இருந்தாலும் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும், அதனால சாப்பாட்டை தயார் செய்யன்னு சொன்னா. அவளும் சரின்னு சமையல் அறைக்கு போனா. அவ உள்ள போக வர இருந்துட்டு அவனும் உள்ள போனான். அவனது வார்த்தைகள் நசீமாவை நடுங்க வைத்தது. கண்கள் கலங்கி போனா. என்னன்னா சொல்றீங்கன்னு கோவமா கேட்டா. என்ன வழி அண்ணா அதுக்குன்னு நீங்க சொல்லுங்க, நானு நசீமா கேட்க, அவன் சொல்றத கேட்கறத தவிர வேற வழி இல்லைங்கிறது தான் உண்மை அவளுக்கு.